Hi viewers, welcome to all Land for Max. ஓகேங்களா, என்னோட சேனல் நேம். இந்த சேனல் நான் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா, எஸ்எஸ்சி அண்ட் ஆர்ஆர்பி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக, ஆஸ்பிரண்ட்ஸ்க்காக. நிறைய பேர் இன்ஸ்டியூட்டில் படிப்பாங்க, சில பேர் வீட்டிலேருந்தே படிப்பாங்க. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சில பேருக்கு இன்ஸ்டியூட் போனாலும் எனக்கு சரியாக புரியலை, எனக்கு ஒரு கைடன்ஸ் வேணும், அல்லது வீட்டிலேருந்து படிக்கிறேன், என்னால் இன்ஸ்டியூட் போய் படிக்க முடியாது, எனக்கு அந்த அளவுக்கு எக்கனாமிக் பேக்ரவுண்ட் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு வழிகாட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த சேனலில் ஆப்டி அண்ட் ரீசனிங் இந்த 2 கண்டென்ட் இப்போ இனிஷியலாக நான் கொடுக்க போகிறேன். போக போக நான் பின்னாடி எல்லாமே இது பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போது 90 டேஸில் ஆப்டி அண்ட் ரீசனிங் 2த்தையும் கவர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட் வச்சு நான் வந்து இந்த சேனலை இப்போ ஸ்டார்ட் பண்ணி நான் கண்டினியூஸாக வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறேன். இதுக்கு உங்களோட சப்போர்ட் நீங்கள் கொடுங்க. ஓகேங்களா, உங்களோட சப்போர்ட்டை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் செலக்ட் ஆகிறது மட்டும் இல்லாமல் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேர் உங்களுக்கு கண்ணுக்கே தெரியாமல் இருக்கலாம், அவங்களையும் செலக்ட் ஆகிறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். எப்படி அப்படின்னு நீங்கள் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். இது மூலமாக கண்டினியூவாக நாங்கள் இன்னும் நிறைய பண்ணணும் அப்படின்னு எங்களுக்கு தோணும். ஸோ அது மூலமாகவும் அவங்களுக்கு நீங்கள் வந்து இன்டைரக்டாக நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க. ஸோ உங்களால் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடுறேன். நம்ம எஸ்எஸ்சி அண்ட் ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ்க்கு நம்ம வந்து இந்த சேனலுக்காக சூஸ் பண்ணிட்டோம். இப்போ எஸ்எஸ்சி ஆர்ஆர்பிங்கும் போது அப்போ ஃபஸ்ட்டு எஸ்எஸ்சி பேட்டர்ன் எப்படி இருக்கும், எஸ்எஸ்சிக்கு என்ன சிலபஸ், ஆர்ஆர்பினா என்ன, ஆர்ஆர்பி சிலபஸ் என்ன இருக்கும், அதை பற்றின டீட்டெயில் மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஓகே. இப்போது ஃபஸ்ட்டு இந்த வருஷம் 2025 என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குது அப்படின்னா, எஸ்எஸ்சி கேலண்டர் முன்னாடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் அதேமாதிரி ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ் கொஞ்சம் எக்ஸாம்ஸ் இருக்குது, அவங்களும் கேலண்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த வருஷம் என்னென்ன எக்ஸாம் இருக்குது பாசிபிள் அப்படிங்கிறத மட்டும் நம்ம ஆர்ஆர்பியில் பார்க்கலாம். ஏன்னா ஆர்ஆர்பி எக்ஸாம் கரெக்டாக அந்த 2025 அவங்க நோட்டிஃபிகேஷன் போட்ட எல்லா எக்ஸாமுக்கும் நடக்குமானாலும் தெரியல. ஸோ இந்த வருஷத்தில் எது பாசிபிளோ அந்தந்த எக்ஸாம் மட்டும்தான் நான் இப்போ ஷெடியூல் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம டார்கெட் அதுவாக இருக்கணும், 2025 நம்ம ஜாப் வாங்குறதா இருக்கணும். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எஸ்எஸ்சி கேலண்டர் பார்க்கலாம். எஸ்எஸ்சி இந்த வருஷம் கேலண்டர் ரிலீஸ் பண்ணதில் ஃபஸ்ட்டு எக்ஸாமாகவே என்ன வருது அப்படின்னா செலெக்ஷன் போஸ்ட். ஓகேங்களா, நிறைய பேருக்கு செலெக்ஷன் போஸ்ட் எக்ஸாம் பற்றி தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கும். இதில் வந்து என்னென்னா 3 கேட்டகரியாக நடத்துவாங்க. ஃபஸ்ட்டு 10th குவாலிஃபிகேஷன் இருக்கவங்கள மெட்ரிக் அப்படின்னும், நெக்ஸ்ட்டு 12th குவாலிஃபிகேஷன் இருக்கவங்களுக்கு, அதுக்கடுத்து டிகிரி குவாலிஃபிகேஷன். இதில் சில போஸ்ட்டுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க, சில போஸ்ட்டுக்கு நான் எக்ஸ்பீரியன்ஸ் போஸ்ட்டும் இருக்கும். நம்ம அந்த டைமிங்கில் அப்ளிகேஷன்லாம் அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெக்யூர்மெண்ட் பார்த்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இதோட நோட்டிஃபிகேஷன் எப்போ வருது அப்படின்னா ஏப்ரலில் வருது. எக்ஸாம் எப்போ அப்படின்னா ஜூன். ஓகேங்களா, அதுக்கடுத்து எஸ்எஸ்சியில் நிறைய பேரோட ட்ரீம் போஸ்ட்டாக இருக்குது இந்த சிஜிஎல். ஓகேங்களா, அந்த சிஜிஎலோட நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் ஆகுது அப்படின்னா ஏப்ரல், அதோட எக்ஸாம் எப்போ அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா ஜூன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டென்டேட்டிவாக சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் சிபிஓ வருது. சிபிஓ எக்ஸாம் இது அட்வர்டைஸ்மெண்ட் எப்போ வருது, நோட்டிஃபிகேஷன் எப்போ அப்படின்னா மே, எக்ஸாம் ஜூலை. அதேமாதிரி சிஹெச்எஸ்ஓட நோட்டிஃபிகேஷன் மேல வருது, ஜூலையில் எக்ஸாம். இது ஃபுல்லாகவே டயர் ஒன் எக்ஸாமோட மந்த்ஸ், டென்டேட்டிவ் மந்த்ஸ். ஓகேங்களா, ஓகே. இப்போ செலெக்ஷன் போஸ்ட் எக்ஸாம் பார்த்துட்டோம். சிஜிஎலுக்கு வந்து டிகிரி குவாலிஃபிகேஷன், சிபிஓக்கும் டிகிரி, சிஹெச்எஸ்எல் வந்து 12th குவாலிஃபிகேஷன். ஓகேங்களா, இப்போ நிறைய பேரோட ட்ரீம் போஸ்ட் வந்து என்னவாக இருக்குன்னா இன்ஸ்பெக்டர். அது வந்து ப்ரிவென்டிவாக இருக்கலாம், சிபிஐயாக இருக்கலாம், இன்கம் டேக்ஸாக இருக்கலாம். எல்லாத்துலேயுமே ஒரு இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுங்கிறது நிறைய பேரோட ட்ரீம் போஸ்ட்டாக இருக்கும். அது நம்ம சிஜிஎல் கேட்டகரியில் தான் நம்ம எழுத போகிறோம். ஓகேங்களா, இதில் இந்த வருஷம் எஸ்எஸ்சி சொல்லியிருக்க எக்ஸாம், இது போக ஜெஇ அதெல்லாம் வரும். நம்ம வந்து காமன் கேடர் மட்டும் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஜெஇ அதெல்லாம் டெக்னிக்கல் பேப்பர், நம்ம டெக்னிக்கல் பேப்பர் இது எடுக்க போகிறது இல்லை. ஓகேங்களா, நான் இங்கே ஃபோக்கஸ் பண்ண போகிறது செலெக்ஷன் போஸ்ட், சிஜிஎல், சிபிஓ அண்டு சிஹெச்எஸ்எல் மட்டும்தான். அதுக்கடுத்து நம்ம ஆர்ஆர்பிக்கான ஷெடியூல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்ப்போம். நெக்ஸ்ட் ஸ்லைடில் என்ன அப்படின்னா ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ் இந்த வருஷம் என்ன இருக்குது அப்படின்னா கான்ஸ்டபிள் எக்ஸாம் ஒன்று இருக்குது. பட் ஆனால் இதோட நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு, போன வருஷம் ரிலீஸ் பண்ணது 2024. ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள், ஆர்பிஎஃப் எஸ்ஐ எக்ஸாம் முன்னாடியே முடிஞ்சிருச்சு. இதோட டேட்டு தான் எப்போ சொல்லியிருக்காங்கன்னா March 2 ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. March 2 ஸ்டார்ட் பண்ணி
மார்ச் 20 என் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆர்ஆர்பி என்டிபிசி. என்டிபிசியோட எக்ஸாம்ஸும் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது, இன்னும் எக்ஸாம் நடத்தாமல் இருக்காங்க. நெக்ஸ்ட் அதுக்கடுத்து ஆர்ஆர்பி குரூப் டி இப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதோட லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னா February 22. இதோட எக்ஸாம்ஸ் இதுக்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இருக்கலாம். இது வந்து ஒரு பல்க் வேகன்சி, ஒரு 32,000 வேகன்சி, 32,000 ப்ளஸ். ஸோ இதை நிறைய பேர் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா இது 10th குவாலிஃபிகேஷன். ஓகேங்களா, இது 10th குவாலிஃபிகேஷனில் நிறைய பேர் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. சில பேரோட ட்ரீம் போஸ்ட்டாக இருக்குது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டிபிசி. இந்த என்டிபிசி எக்ஸாமை முன்னாடி வந்து டயர் 1 எக்ஸாம் வந்து எப்படி இருக்குன்னா ஒரே டயராக தான் இருக்குது, CBT 1. அதாவது அது லெவல் 2ஆக இருந்தாலும் சரி, 3ஆக இருந்தாலும் சரி, 5ஆக இருந்தாலும் 6ஆக இருந்தாலும் CBT 1 காமனாக தான் இருந்துச்சு. CBT 2 தான் இண்டிவிஜுவலாக இருந்துச்சு, ஒவ்வொரு லெவலுக்கும் தனித்தனியாக எழுதுகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த டைம் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த என்டிபிசியை 2ஆக பிரிச்சிட்டாங்க. எப்படி அப்படின்னா கிராஜுவேட், நான் கிராஜுவேட். இந்த கிராஜுவேட்டுங்கிறதுல இதெல்லாம் வரும் அப்படின்னா லெவல் 5, லெவல் 6. நான் கிராஜுவேட்டில் லெவல் 2, லெவல் 3. இந்த 2 கேட்டகரி இதில் வரும், இந்த 2 கேட்டகரி இதில் வரும். ஸோ அப்போ நம்ம CBT 1 அப்படிங்கிறதே 2 எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். இந்த லெவல் கிராஜுவேட்டுக்கு தனியாக எழுதணும், நான் கிராஜுவேட்டுக்கு தனியாக எழுதணும். அதுக்கடுத்து நீங்கள் லெவல் CBT 2 போகும்போது லெவல் வைஸாக தனித்தனியாக எழுதிக்கணும். இதுலேயும் 2 எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். ரெண்டுமே கிளியர் ஆயிருந்துச்சுன்னா 2, 3 தனித்தனியாக எழுதணும், 5, 6 தனித்தனியாக எழுதணும், அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த டைம் ஃபஸ்ட்டே 2ஆக பிரிச்சிட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் டியை பொறுத்த வரைக்கும் ஒரே சிங்கிள் டயர் எக்ஸாம் மட்டும்தான், ஒன்லி 1 CBT மட்டும்தான். அதுக்கடுத்து என்ன இருக்கும் அப்படின்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட். இது 2 ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டில் யாரெல்லாம் குவாலிஃபை ஆகுறாங்களோ அவங்கள பேஸ் பண்ணி தான் இந்த கட் ஆஃப், ஃபைனல் கட் ஆஃப்ங்கிறது ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, இதில் வந்து அப்போ என்னெல்லாம் இருக்குன்னா CBT அண்ட் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட். ஓகே, அதேமாரி RPF கான்ஸ்டபிள்லையும் என்ன இருக்குது அப்படின்னா CBT, இங்கே வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்குது இங்கே. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம ஒவ்வொரு சிலபஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஒவ்வொரு எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி பேட்டர்ன் இருக்க போது, SSCக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கும், RRBக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கும். SSCலே வேறு வேறு எக்ஸாம் பார்த்தோம். இப்போ CGL பார்த்தோம், CPO பார்த்தோம், செலெக்ஷன் போஸ்ட் பார்த்தோம். ஸோ அப்போ எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்குமானா இருக்காது, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். டயர் 1 இருக்குது, டயர் 1 காமனாக இருந்துச்சா டயர் 2 டிஃபர் ஆகும், சில இதுக்கு டயர் 1 டிஃபர் ஆகும். ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். ஓகேவா, இப்போது இதில் வந்து CGL அண்ட் CHS இது ரெண்டுத்துக்குமே டயர் 1 அப்படிங்கிறது வந்து காமனாக தான் இருக்கும். டயர் 1ல் என்ன இருக்கும் அப்படின்னா ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், குவான்ஸ், இங்கிலீஷ், இது எல்லாத்துலேயுமே ஈக்குவலாக 25 கொஸ்டின்ஸு. ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க்ஸ் அப்படின்னு மொத்தம் டோட்டலாக 50 மார்க்ஸ். டோட்டல் மார்க்ஸ் அவுட் ஆஃப் 200. ஓகேங்களா, 200 இருக்கும். டோட்டல் டைம் என்ன அப்படின்னா 60. ஓகே, இது வந்து CGL அண்ட் CHSL ரெண்டுத்துக்குமே காமனாக இருக்கும். CPOக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல 25 கொஸ்டின்ங்குது 50 ஆயிரும். எல்லா டாப்பிக்குமே 50 கொஸ்டின்ஸ் ஆயிரும், அப்படியே டபுள் ஆயிரும். ஒரு கொஸ்டினுக்கு அங்கே 1 மார்க்குன்னு இருக்கும். டோட்டல் மார்க்ஸ் அங்கேயும் 200 தான் CBT 1. அதுக்கடுத்து உங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும், அதுக்கடுத்து இங்கிலீஷ் பேப்பர் ஒன்று இருக்கும் CPOக்கு. இப்போது CGL அண்ட் CHSL டயர் 1 பார்த்துரும். இப்போ டயர் 2க்கு பார்க்கலாமா? டயர் 2க்கு என்ன மாதிரி இருக்கும் எக்ஸாம் பேட்டர்ன், அப்புறம் CHSLக்கு என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்ப்போம். இப்போது CGL பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் 1 அப்படின்னு சொல்லிட்டு மாடல் 1, மாடல் 2 அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணிடுவாங்க. மாடல் 1ல் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஆப்டி 30 கொஸ்டின்ஸ் இருக்கும், ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க்ஸ். அதேமாதிரி இங்கே ரீசனிங்லேயும் 3 மார்க்ஸ், 30 கொஸ்டின் இருக்கும் டோட்டலாக. அப்போ இது ரெண்டுத்துலேயுமே எவ்வளோ மார்க்ஸ் ஆச்சு? 90 + 90 180 மார்க்ஸ் ஆச்சா? நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் 45 கொஸ்டின்ஸ் இருக்கும். மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறது Tier 2ல் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷாக தான் இருக்கும். ஏன்னா இதோட வெயிட்டேஜ் பாருங்கள் 35%. மற்றெல்லாம் பாருங்கள், இங்கே பாருங்கள் 23%, 23% தான். நெக்ஸ்ட்டு ஜென்ரல் அவேர்னஸ் பார்த்தீங்கன்னா இங்கே 25 கொஸ்டின்ஸ் 75 மார்க்ஸ், எல்லாத்துக்குமே 3 மார்க்ஸ் ஒரு கொஸ்டினுக்கு.
இதோட வெயிட்டேஜ் 19%. இந்த ஃபஸ்ட்டு செக்ஷன் இருக்கா, ஆப்டி அண்ட் ரீசனிங், இது ரெண்டும் சேர்த்து 60 கொஸ்டினுக்கு 60 மினிட்ஸ். அதே மாதிரி இது ரெண்டுத்துக்கு சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா 60 மினிட்ஸ். அதுக்கு அடுத்து என்ன இருக்கும் அப்படின்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் டெஸ்ட்டு 20 கொஸ்டின்ஸ் இருக்கும், 3 மார்க் ஒரு கொஸ்டினுக்கு. இது ஜஸ்ட் குவாலிஃபையிங் நேச்சர் மட்டும்தான், குவாலிஃபை ஆனால் போதும். அதே மாதிரி தான் டேட்டா என்ட்ரி, அதாவது டைப்பிங் டெஸ்ட். இதுவுமே ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க, இதுவுமே 15 மினிட்ஸ் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவுமே குவாலிஃபையிங் நேச்சர் மட்டும்தான், 35 வேர்ட்ஸ் பெர் மினிட் அப்படிங்கிற இதில் ஸ்பீடில் நம்ம டைப் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு சிஹெச்எஸ்எல்ல பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் ஆப்டி 30 தான், ரீசனிங் 30 தான். பட் ஆனால் அங்கே இங்கிலீஷ் வந்து அங்கே 45 மார்க் இருந்துச்சு, இங்கே 40 மார்க். அங்கே ஜென்ரல் அவேர்னஸ் வந்து 25 மார்க் இருந்துச்சு, இங்கே 20 மார்க். டோட்டலாக இது 60 மார்க்குக்கு. இதுலேயும் எல்லாத்துலேயுமே அதே மாதிரி ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க், இதுக்கு தனியாக 1 hour, இதுக்கு தனியாக 1 hour. அதே மாதிரி இங்கேயும் என்ன அப்படின்னா கம்ப்யூட்டர் நாலேஜுக்கு உண்டு. கம்ப்யூட்டர் வந்து எவ்வளோனா 15 கொஸ்டின்ஸ் இருக்கும், ஒரு கொஸ்டினுக்கு 45 மார்க்ஸ். அதுக்கடுத்து இங்கே வந்து என்னென்னா டைப்பிங் டெஸ்ட் அங்கே இருக்க மாதிரி இங்கேயும் அதே மாதிரி டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட்டு இருக்குது. ஓகேவா, அதே ஸ்பீடு தான் இங்கேயும். டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அந்த போஸ்ட் எல்லாத்துக்குமே இங்கேயும் போடுவாங்க, டைப்பிங் டெஸ்ட்டு இருக்குது. ஸோ இது ரெண்டு தான், பெருசாக எந்த சேஞ்சஸ் இருக்காது. இதில் மட்டும்தான் சேஞ்சஸ் ஆகிருக்கும், செக்ஷன் 2ல் மட்டும்தான். செக்ஷன் 2லையும் 3லையும் மட்டும்தான் சேஞ்சஸ் இருக்கும், சிஜிஎல் அண்ட் சிஹெச்எஸ்எல். நமக்கு டயர் 1 டயர் 2 மட்டும்தான். டயர் 1 வந்து ஃபஸ்ட்டு டயர் 2 போகிறதுக்கான ஜஸ்ட் ஒரு எலிஜிபிலிட்டி மட்டும்தான். ஃபைனல் போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து ஃபைனல் கட் ஆஃப் வந்து எது இது பண்ணுவாங்கன்னா இந்த டியர் 2ல் எடுக்கக்கூடிய ஸ்கோர் தான். டியர் 1 ஸ்கோரை கால்குலேட் பண்ணவே மாட்டாங்க, அங்கே எந்த இடத்துலையுமே கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அந்த ஃபஸ்ட்டு நம்ம டயர் 2க்கு குவாலிஃபை ஆகிறோம்ல, அதுக்கு மட்டும்தான் அந்த டியர் 1 மார்க்ஸ் யூஸ் ஆகும். ஸோ நம்ம டியர் 2ல் ஹை மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும். ஓகேவா, அதை எய்ம் பண்ணி படிங்க. வெயிட்டேஜ் எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கல்ல, இங்கிலீஷில் அதிகமாக இருக்கும். ஸோ இங்கிலீஷ் கொஞ்சம் அதிகமாக படிங்க. ஆப்டி ரீசனிங்கில் நல்ல ஸ்கோர் எடுக்க ட்ரை பண்ணுங்கள், மேக்ஸிமம் ஃபுல் ஸ்கோர் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் ஈஸியாக அந்த லெவலில் நம்ம ரீச் பண்ண முடியும். அடுத்தது எம்டிஎஸ். அப்படி எம்டிஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது வெறும் குவாலிஃபையிங் மட்டும்தான், இதை கட் ஆஃப்கே எடுத்துக்க மாட்டாங்க. ஆப்டி 20 கொஸ்டின், ரீசனிங் 20 கொஸ்டின், ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க், டோட்டலாக 60 மார்க்ஸ், 120. இது வந்து எவ்வளோனா 45 மினிட்ஸ்க்கு எக்ஸாம் நடக்கும். இதுக்கு அடுத்து இருக்கா, இதுதான் வந்து கட் ஆஃப்கே எடுத்துக்கக்கூடிய மார்க்ஸ். இதில் நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதை வச்சு தான் செலெக்ஷன் இருக்கும். ஜென்ரல் அவேர்னஸ் 25 கொஸ்டின், இங்கிலீஷ் 25 கொஸ்டின்ஸ். இது ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க். டோட்டலாக இந்த 150 மார்க்ஸ் இருக்குல்ல, இதுதான் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, செலெக்ஷனுக்கு தேவையானது. இந்த 120ங்கிறது ஒரு குவாலிஃபையிங் நேச்சர் மட்டும்தான். 40% எடுத்தால் நீங்கள் குவாலிஃபையிங் முடிஞ்சு, அவ்வளோதான். அதுக்கு மேலே நமக்கு தேவையில்லை. நீங்கள் அதுக்கு மேலே போட்டு ஃபுல் அட்டெம்ப்ட் கொடுத்துருந்தாலும் அது தேவை கிடையாது. இங்கே நீங்கள் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ இந்த செஷன் 2ல், அதுதான் முக்கியம். இதுக்கு எவ்வளோ டைமிங் அப்படின்னா 45 மினிட்ஸ். நெக்ஸ்ட்டு எஸ்எஸ்சி இவ்வளோ தான். நெக்ஸ்ட்டு நம்ம ஆர்ஆர்பி போகலாம். ஆர்ஆர்பியில் 3 எக்ஸாம் சொன்னோமா, மெயினாக சொல்ல போனால் என்டிபிசி குரூப் டி. என்டிபிசி ஸ்டேஜ் 1 பார்த்தீங்க அப்படின்னா ஆப்டி 30 கொஸ்டின், இங்கே ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க். அதேமாரி எஸ்எஸ்சியில் பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் மார்க் எவ்வளோனா 1/4. ஆர்ஆர்பியில் நெகட்டிவ் மார்க் எவ்வளோனா 1/3. 3 கொஸ்டின் தப்பாக போட்டிங்கன்னா 1 மார்க் போயிடும் ஆர்ஆர்பியில். எஸ்எஸ்சியில் 4 கொஸ்டின் தப்பாக போட்டால் தான் 1 மார்க் போகும். ஓகேவா, மேக்ஸ் வந்து இங்கே 30 கொஸ்டின் 30 மார்க்கு, ரீசனிங் 30 கொஸ்டின் 30 மார்க்கு, ஜென்ரல் அவேர்னஸ் 40 கொஸ்டின் 40 மார்க், டோட்டலாக 90 மினிட்ஸ். எஸ்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டினுக்கு 60 மினிட்ஸ், 1 hour தான். ஆனால் இங்கே 1.5 hours. ஆர்ஆர்பி பொறுத்த வரைக்கும் டைம் நல்லாவே இருக்கும். எனக்கு தான் டைம் இருக்குது அப்படின்னு நினச்சி, ஆனால் ஸ்லோவாக யாரும் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. அப்படி நம்ம ஸ்லோவாக நீங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கம்மியான டைம் இருக்கும். அதுக்கடுத்து நீங்கள் அவசரமாக பண்ணும்போது நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து எஸ்எஸ்சியில் வந்து என்ன ஒரு இது இருக்கும் அப்படின்னா தனித்தனியாக செக்ஷன் இருக்கும். குவான்ஸ் தனியாக இருக்கும், ரீசனிங் தனியாக இருக்கும், இங்கிலீஷ் தனியாக இருக்கும், ஜிஎஸ் தனியாக இருக்கும். ஸோ நீங்கள் குவான்ஸா ரீசனிங்கான்னு தனித்தனியாக போட ஆரம்பிச்சிடலாம். ஆனால்
ஆர்ஆர்பியை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்காது. செக்ஷன் வைஸாக இருக்காது. எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு கொஸ்டின் நீங்கள் பார்த்துட்டு வர டைம் எடுக்கும். ஓகேவா? ஸோ அதனால் ஃபஸ்ட்லேருந்து அந்த டைம் மேனேஜ் பண்ணிக்கோங்க. இங்கே தான் நமக்கு 1.5 மணி நேரம் இருக்குன்னு நினச்சி யாரும் அசால்ட்டாக இருக்காதுங்க. ஸ்டேஜ் 2 ஆர்ஆர்பியில் சிபிடி 2 என்ன அப்படின்னா 35 கொஸ்டின் மேக்ஸ், 35 கொஸ்டின் ரீசனிங், ரிமைனிங் 50 கொஸ்டின் ஜென்ரல் அவேர்னஸ். இது வந்து 120 மார்க்ஸுக்கு. இங்கேயும் இந்த 100 மார்க்ஸுக்கு நம்ம எடுக்கிறோம் இல்லை, இது வந்து சிபிடி 2க்கு போகிறதுக்கான ஒரு குவாலிஃபையிங் மட்டும்தான். ஃபைனல் கட் ஆஃப் எல்லாமே, ஃபைனல் ரிசல்ட் எல்லாமே இந்த சிபிடி 2வை வச்சு தான் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சிபிடி 2வில் நல்ல ஸ்கோர் எடுக்க நீங்கள் ட்ரை பண்ணணும். கான்ஸ்டபிள் சொன்னோம்ல, கான்ஸ்டபிளுக்கு என்ன பேட்டர்னா இந்த என்டிபிசி சிபிடி 2வில் இருக்குல்ல, இந்த பேட்டர்ன் தான் கான்ஸ்டபிளுக்கு ஃபாலோ ஆகும். இந்த பேட்டர்ன் தான். மேத்தமெட்டிக்ஸ் 35, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங் 35, ஜென்ரல் அவேர்னஸ் 50. இதுதான் கான்ஸ்டபிளாக இருக்கட்டும், ஆர்பிஎஃப்எஸ்ஐயாக இருக்கட்டும், ரெண்டுத்துக்குமே இந்த பேட்டர்ன் தான். சரி, இப்போ என்டிபிசிக்கு பார்த்துட்டோம். அடுத்து குரூப் டிக்கு பார்ப்போமா? குரூப் டிக்கு என்ன அப்படின்னா டயர் 1 மட்டும்தான். ஸோ அப்போ இதுலேயே நீங்கள் வந்து நல்ல ஸ்கோர் பண்ணுங்க. 100 மார்க்ஸுக்கே நல்ல கட் ஆஃப் வைக்கணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் சயின்ஸ் 25 கொஸ்டின், மேக்ஸ் 25 கொஸ்டின், ரீசனிங் 30 கொஸ்டின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இது ஒரு 20 கொஸ்டின்ஸ். பாருங்க, இதே ஒரு 55 கொஸ்டின்ஸ் ஆச்சு. ஓகேங்களா? இது ரெண்டுத்தையும் சேர்த்து 55 மார்க்ஸ் ஆயிடுச்சு. ரிமைனிங் இருக்கக்கூடிய 45 மார்க்ஸ் இங்கே இருக்குது. சயின்ஸை மட்டும் சயின்ஸ்லேயே 25 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அப்போ சயின்ஸ் இந்த இடத்துல ரொம்ப 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 முக்கியமாக படிக்கணும். ஆர்ஆர்பி குரூப் டே பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டைமிங் நடந்த எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் நல்ல குவாலிட்டியான கொஸ்டின்ஸ் நிறையவே கேட்டிருந்தாங்க. டிஃபிகல்ட்டான கொஸ்டின் என்டிபிசியை விட இதில் டிஃபிகல்ட்டான கொஸ்டின்ஸ் நிறையவே இருந்தது. ஸோ ஏன் அப்படின்னா இங்கே 25 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, இங்கே காம்படிஷனும் அதிகம். நீங்கள் அப்போது அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. ஸ்டார்டிங்லேயே எந்த ஒரு டாபிக் எடுத்தாலும் நல்ல இன்டெப்த்தாக படித்து கான்செப்டை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு ஆர்ஆர்பியை பொறுத்த வரைக்கும் நம்ம மெமரி பண்ணிட்டு போய் எழுதுகிற மாதிரி இருக்காது. கான்செப்ட் வைஸாக நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். அவங்க எப்படி கேட்பாங்கன்னா அப்ளிகேஷன் ஓரியன்டான கொஸ்டின்ஸ் தான் அதிகமாக இருக்கும். ஸோ உங்களோட அந்த திங்கிங் கேப்பபிலிட்டி தான் அவங்க வந்து அங்கே செக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. ஓகேவா? இதுக்கு என்னென்னா 100 கொஸ்டினுக்கு 90 மினிட்ஸ் டைம் இருக்கும். ஸோ இங்கே டைம் பற்றி பிரச்சனை இருக்காது. எஸ்எஸ்சியை விட இங்கே டைம் நல்லாவே இருக்கும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. பட் ஆனால் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் எக்காரணத்தை கொண்டு அசால்ட்டாக விட்டுறாதீங்க. இதுதான் நம்ம இன்றைக்கி முக்கியமாக பார்க்க வந்தது. ஃபஸ்ட் அந்த எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், எவ்வளோ கொஸ்டின்ஸ், எந்த டாப்பிக்கு எவ்வளோ வெயிட்டேஜ், இதெல்லாம் ஏன் ஃபஸ்ட்டே சொல்கிறோம் அப்படின்னா இன்னும் எக்ஸாமுக்கு டைம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஏன் அதுக்கு முன்னாடி சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இப்போத்துலேருந்தே உங்கள் ஷெடியூல் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும் சீக்கிரமே. எந்தெந்த இதில் எவ்வளோ வெயிட்டேஜ் அப்படின்னு தெரிஞ்சால் தான் நம்ம அதுக்கேற்ற மாதிரி படிக்க முடியும். அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு வீடியோவாக இதை கொண்டு வந்திருக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதில் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம அடுத்தடுத்து சிலபஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சலாம். இப்போதைக்கு ஃபஸ்ட்டு நான் ஆப்டி மேக்ஸ் அரித்மெட்டிக்கில் ஸ்டார்ட் பண்ணுறோம். அரித்மெட்டிக்கில் ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்புறம் நெக்ஸ்ட்டு அப்படியே அட்வான்ஸ் மேக்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணேன். இந்த 90 டேஸில் கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு 90 டேஸ் இந்த ஷெடியூல் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 2024 நடந்த எக்ஸாம்ஸ் எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், ஆர்ஆர்பியாக இருக்கட்டும், இந்த இயரில் நடந்த எல்லா கொஸ்டின் பேப்பரும் எடுத்து அப்படியே நம்ம லைவாக சால்வ் பண்ண போகிறோம். ஆப்டி ரீசனிங் ரெண்டுத்தையுமே எவ்வளோ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் நம்மளால் சால்வ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இது தான் இந்த 2025 இந்த சேனலில் நான் பிளான் பண்ணியிருக்கிற ஒரு விஷயம். இந்த வருஷங்கிறது நமக்கான வருஷமாக இருக்கணும். இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து பார்டரில் போயிருக்கலாம், சில பேர் அதுக்கடுத்து ட்ராப் அவுட் ஆகிருக்கலாம், மறுபடியும் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருந்திருப்பீங்க, மறுபடியும் ஃபேமிலி சுச்சுவேஷன் இல்லை வாட்டவர் எதனாலேயோ நீங்கள் அதை விட்டுட்டு ஒர்க் ஜாப் கூட போயிருக்கலாம். பட் ஆனால் இப்போ தோணலாம் உங்களுக்கு, சரி நம்மளும் ஒரு ஜாப் போகணும், கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி ஆஸ்பிரண்ட்ஸ்க்காகவும் தான் இந்த சேனல். ஓகேங்களா? உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் சால்வ் பண்ணுறேன். ஓகே கைஸ், இதோட நம்ம லீவ் ஆகிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.